Good evening, children. How are you? சயின்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷனோட அந்த பாடம் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிடும், முதல் பாடம் அப்படின்னு. ஓகே, ஸோ நமக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பாடங்கள் இருக்கு? சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 பாடம் இருக்கு இல்லையா? உறுப்பு மண்டலம், கருப்பொருள் மற்றும் மூலப்பொருள், ஆற்றல், அன்றாட வாழ்வியல். அந்த 4 பாடத்துல ஒரு பாடம் அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? கம்ப்ளீட் பண்ண போறோம். எஸ், இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? எந்த ஒரு விஷயத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும்? எதையாவது சமாளிக்கணும். நமக்கு ஒரு சேலஞ்ச் வருது அப்படின்னு சொன்னா அத ஏதாவது ஒரு கற்பனை மூலமாகவோ நம்மளுடைய ஒரு டேலண்ட் மூலமாகவோ என்ன பண்ணணும்? அந்த நமக்கு வரக்கூடிய சேலஞ்ச ஃபேஸ் பண்ணணும். அத நம்ம என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம மோட்டிவேஷன் இல்லையா? எக்ஸாம்னா என்ன பண்ணுவோம்? நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷன். எங்கேயாவது நம்ம வெளியில போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எப்பயாவது அம்மா அப்பாட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அத என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு நம்ம போகக்கூடிய அக்கேஷனை நம்ம ஜெயிப்போம் இல்லைங்களா? இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறோம், ஆனா அது சக்சஸ் ஆகல அப்படின்னு சொன்னா அதை எப்படி நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேய கண்டுபிடிச்சு அந்த சக்சஸ ரீச் பண்ணுவோம். மழை பெய்யுது, ஆனா வெளியில போகணும்னு பிளான் பண்ணிட்டோம். சோ அத நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? கொடை எடுத்துட்டு போலாம், ஆட்டோல போலாம், வண்டியில போனா ரெயின் கோட் போடலாம். இந்த மாதிரி எந்த ஒரு சேலஞ்சையுமே நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ரெமிடி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா? அது போலதான் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்றாங்க? அவங்க ராஜா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருக்குமே கார்டன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ல. உங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருக்கா? சின்ன சின்ன தோட்டம். இப்போ எல்லா இடங்கள்லயுமே என்ன பண்றோம்? நம்ம வீட்டுல இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தொட்டிகள்ல அண்ட் தென் இல்ல சின்ன சின்ன ஒரு பை மாதிரி அமைப்பெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த பைகள்ல என்ன பண்றோம்? அந்த நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸா இருந்தாலுமே அதுல அந்த ஒரு செடிகளை, காய்கறி செடிகள், பூச்செடிகள், அலங்கார தாவரங்கள்னு வச்சு அதை வளர்க்கிறோம். நல்ல ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம்? செடிகளை வளர்க்கிறோம் இல்லைங்களா? அது போல அந்த பையன் அவங்க வீட்டு தோட்டத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அவருக்கு கார்டனிங் அப்படின்னு சொன்னா நிறைய செடி கொடிகள் வளர்க்கறாங்க. ஆனா டெய்லியுமே அந்த செடிகளை என்ன பண்றாங்க? அவருக்கு வந்த சேலஞ்ச், ஏர்லி மார்னிங்கே நிறைய பூக்கள்லாம் இருக்குமா? பூக்கள் இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும்? காய்கள், கனிகள் எல்லாமே வரும். ஆனா பறவைகள், சின்ன சின்ன பூச்சி வண்டுகள்லாம் வந்து பூக்களை எல்லாம் சாப்பிட்டு போயிடுமா. டெய்லி இவர் வந்து வளர்ப்பாரு. அணில்லாம் வந்து அந்த காய்கனிகளை சாப்பிட்டுரும், இலைய சாப்பிட்டுரும். முழுவதுமே அவருக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே அவர் எப்படிதான் பாதுகாத்தாலும் அவருக்கு அந்த நாள்ல வரக்கூடிய அந்த சின்ன காய்கறிகள், பூக்கள்ங்கிறது கிடைக்காமையே போயிட்டு இருக்கும். சோ அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. சோ அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? நான் வேணா உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், நிச்சயமா நாளையில இருந்து உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் வராது, உங்க செடிகள்ல எந்த ஒரு பூச்சியோ பறவையோ தாக்கவே தாக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீ எப்படி என்ன பண்ணுவேன்னா வெயிட் அண்ட் சி, நான் உங்களுக்கு அதை சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாள் வந்து பாரு, உனக்கு அதனுடைய ப்ராஃபிட் என்ன லாபங்கிறது புரியும் சொல்லிடுறாங்க. அதே போலவே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா சக்சஸா நடக்க போகுதுன்னா ரொம்ப ஈகரா இருப்போம் இல்லைங்களா? சோ தட் கைண்ட் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்க? அந்த தம்பி மறுநாள் காலையில எப்படா விடியும், நம்ம தோட்டத்துல போய் பார்ப்போம்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அது போலவே அவர் நேரா அவங்க கண் விழிச்சதும் அந்த தோட்டத்துல வந்து பார்க்கும்போது
எல்லா பூக்கள், காய்கள், கனிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. எந்த ஒரு டேமேஜுமே இல்ல. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நண்பரும் அங்க இருந்து வராங்க. பக்கத்து வீட்டுலதான் இருக்கிறவங்க வந்துட்டு, இங்க பாரு உன்னுடைய தோட்டத்துல ஏதாவது புதுசா நிகழ்ந்திருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. அங்க பார்த்தா மனிதர் போலவே ஒரு சின்ன உருவமாகப்பட்டது அந்த இடத்துல அவங்க வச்சிருந்தாங்க. ஒரு டால் பொம்மைய வச்சிருந்தாரு. சோ அந்த தோட்டத்துக்கு வரக்கூடிய பறவைகள்லாம் அங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அந்த பூக்களையும் அந்த தேனையும் எடுக்காமையே போயிட்டாங்க. சரிங்களா? சோ ஒரு உருவமாகப்பட்டது போலியாக நின்னதால அங்க அவருக்கு என்னாச்சு, இவருக்கும் நன்மை நடந்தது. சரிங்களா? சோ இது போலதான் நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் நினைச்சு ஃபீல் பண்ணாம எப்படி ஃபேஸ் பண்ணா அது சரியாகும் அப்படின்னு திங்க் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் யூ டிஸ்கஸ் யுவர் வித் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை எப்படி பண்ணினா நம்மளால பெரிய கேள்வி லாங் ஆன்சர் படிக்க முடியல, எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி இல்லாம எப்படி படிச்சா நம்மளால அத மனப்பாடம் பண்ண முடியும், ஒரு பாயிண்டா படிச்சுக்கலாமே. இன்னைக்கு ஒரு 2 லைன் படிக்கலாம், நாளைக்கு ஒரு 2 பாயிண்ட் படிக்கலாம். சோ அந்த மாதிரி நம்மளே என்ன பண்ணணும், அடுத்த ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நினைக்கணும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஆர்கன் சிஸ்டம்ல பார்க்க போற டாபிக் வந்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னப்பா, நரம்பு மண்டலம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், செரிமான மண்டலம், இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலங்கள். சோ எல்லாத்தை விட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், எஸ், நர்வஸ் சிஸ்டம், தட் இஸ் நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நம்முடைய உடம்புல. சோ அதுல மெயின் பார்ட்டா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா 2 பிரிவா நம்ம இதை பிரிக்கலாம். ஒன் இஸ் சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். என்னது? சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனதர் ஒன் இஸ் பிஎன்எஸ், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். மைய நரம்பு மண்டலம், பிரிவு நரம்பு மண்டலம். சோ நரம்பு மண்டலங்களை நாம் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று மைய நரம்பு, அடுத்த ஒன்று பிரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி நம்ம 2 வகையாக இந்த 2 பிரிவாக பிரிக்கலாம். மைய நரம்பு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியெல்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ பண்ணுவாங்க. அண்ட் தென் பிரிவு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறதுலயும் அவங்க எந்தெந்த பார்ட்ல இருப்பாங்க. இப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய பிரிவுகள் பார்த்தோம் இல்லையா? லங்ஸ் இருந்தது, ட்ரக்கியா இருந்தது, நாசல் இருந்தது, இந்த மாதிரி பல பல பிரிவுகள் அப்படிங்கிறது. அது போல நர்வஸ் சிஸ்டத்துல நம்ம மைய நரம்பு மண்டலத்துல பார்க்கும் பொழுது அத நம்ம என்ன பண்ணலாம், 2 பிரிவா பிரிக்கலாம். சோ இது எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, மெயினான ஒரு விஷயம் நியூரான், நரம்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்த செல்லான நியூரான்களை கொண்டு ஒருங்கிணைந்த அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நியூரான் அப்படிங்கிறதுதான் இதுல முக்கியமான ஒரு பார்ட். சரியா? சோ மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறதுல என்னென்ன பகுதி எல்லாம் இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது மையம். அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மைய நரம்பு மண்டலம் மூளை அப்படிங்கிற மெயினான பார்ட். சோ எல்லாரையும் நம்ம திட்டுறதுன்னா யூஸ் பண்ற டேர்ம் என்ன சொல்லுவான், மூளை இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? சோ ஆனா அந்த மூளை அப்படிங்கிறதுதான் ஒரு மனிதனை மனிதனாக நமக்கு நிலைநிறுத்துவதற்கு பயன்படக்கூடியது. 6th சென்ஸ், யோசிச்சு செய்யறது, திங்கிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டா இந்த மூளை. சிந்தித்து செயல்படுதல், வேற யாருமே இல்லையா? அனிமல்ஸ்க்கு எல்லாமே நமக்கு சிந்தித்து செயல்படக்கூடியதா, இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத யார் நம்ம பிரிக்கிறோம்னா நம்ம மனிதர்கள் மட்டும்தான். விலங்குகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லைங்களா? சோ அப்ப மூளை அப்படிங்கிறதுல நிறைய நமக்கு முக்கியமான செயல்கள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு எங்க நடக்கும் அப்படிங்கிறது இந்த நமக்கு மைய நரம்பு மண்டலை பொறுத்த மூளைங்கிற பகுதி. திங்கிங் அப்படின்னா என்னது,
கரெக்டா நம்ம எல்லாத்தையுமே யோசிக்கிறது, நினைவு கூர்தல் அப்படின்னு சொல்லுவோம். திங்க் பண்ணி சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த ஏரியா அப்படின்னு தெரியலன்னா ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ரீட் அண்ட் ரைட், படிக்கிறது, எழுதுறது, இந்த எல்லா செயல்களையுமே செய்யக்கூடிய வேலைகள் யாரு அப்படின்னு கேட்டா இந்த மைய நரம்பு மண்டலம். படித்தல், எழுதுதல், இந்த செயல்களை நமக்கு செயல்படுத்துவதற்காக பயன்படக்கூடிய முக்கியமான ஆர்கன் பிரெயின் பார்ட் மட்டும்தான். சோ அந்த பிரெயினையும் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கோம். என்ன கேட்டா நமக்கு இதயம் எவ்வாறு முக்கியமான ஒரு செயல்பாடோ, நம்முடைய உடல் நமக்கு இயங்கணும், உயிரோட இருக்கணும் சரியானபடி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், நமக்கு இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹார்ட், சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல பார்த்த மெயினான ஆர்கன். ஹீரோ யாரு, ஹார்ட். சோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய ஹீரோ யாரு, மூளை. மூளை சிதைவடைந்தாலும் நம்மால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே தெரியாது. கோமா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்மளுடைய லைஃப் இருக்கும். நம்ம திங்க் பண்றதை முடியாது, செயல்படுத்த முடியாது, ஜஸ்ட் லைவா இங்க அப்படியே பூமியில இருக்கலாம். அது மட்டும்தான் இந்த மூளை சரியாக ஃபங்க்ஷன் ஆகாட்டி. அப்போ என்ன பண்ணணும், முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், நம்ம பாதுகாப்பா அதை வச்சுப்போம். கேஷ் அப்படின்னு சொன்னா பத்திரமா வையுங்க அப்படின்னு சொல்லி பீரோல லாக் பண்ணி வைப்போம். அப்ப அது சேஃப்டியான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கறதுனாலதான். அது போல சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் நீட் ஹார்ட் அண்ட் பிரெயின் ஆல்சோ. சோ பிரெயினுக்கும் நமக்கு முக்கியமான ஒரு பங்கு அந்த பாதுகாப்பா. அப்ப எப்படி வச்சிருக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கவரிங். எத்தனை கவரிங் நமக்கு, 3 லேயர்ஸ், 3 வகையான உரைகள். 3 உரைகளை கொண்டு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு கேட்டா அதுதான் மூளை அப்படின்னு சொல்லலாம். டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் பயோ மேட்டர் அப்படின்னு சொல்லி 3 உரைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா பிரெயின். சோ என்னது, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய மூளை அப்படின்னு சொல்லலாம். மூளை அப்படிங்கிறது 3 பகுதி, முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. ஃபோர் பிரைன், மிட் பிரைன் அண்ட் ஹிண்ட் பிரைன். அப்போ இந்த பகுதிகளை நம்ம என்ன சொல்றோம், பெருமூளை இந்த இடது பக்கம் இருக்கக்கூடியது, சிறுமூளை, செரிவெல்லம் அப்படிங்கிற பார்ட், இதுதான் நம்ம சிறுமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. மூளையினுடைய தண்டுவடம், நம்மளுடைய மூளை என்பது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரெயினுடைய அதுதான் ஸ்பைனல் கார்டு, நம்ம முதுகு தண்டுவடம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பகுதி தான் நம்ம சொல்றோம். சரியா? சோ அப்ப மூளை என்பது என்னென்ன பகுதியில இருக்கு, சோ ஃப்ரண்ட் லோப், டெம்பரல் லோப் அண்ட் தென் பேரிட்டல் அண்ட் தென் ஆக்சிபிட்டல் அண்ட் செரிபெல்லம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனி பகுதிகளாக மூளை என்பது என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. எது, முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பகுதிகளுமே நமக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப என்னது, எத்தனை உரைகளால் ஆக்கப்பட்டது, 3 லேயர்ஸ். தட் இஸ் டியூரா மேட்டர், அரக்னாய்ட் மேட்டர் அண்ட் பயோ மேட்டர்னு 3 உரைகளால இருக்கும். அண்ட் தென் அதற்கு ஒரு ஸ்பெஷல் நேம்னா மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெனிஞ்சஸ் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெனிஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த 3 உரைகள். அந்த இடத்துல நமக்கு மண்டையோடு அப்படிங்கிறது ஒரு பகுதி, இந்த மேல இருக்கக்கூடிய பார்ட். இதுக்கு மேல என்ன இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான போன், ஒரு மூளை பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 immovable bones. அசையாம இருக்கிறதுக்காக எத்தனது, 8 immovable bones. நகரவே நகராதது. நகராம இருந்தாதான் போன் பாதுகாக்கப்படும். நகர்ந்ததுன்னா என்ன ஆயிடும், ஈஸியா நமக்கு கஷ்டம். அப்ப immovable bones அதால கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம், எதனால் ஆக்கப்பட்டது, பல மில்லியன் அலகுகள் அப்படின்னு சொன்ன நியூரான்.
நியூரான்களால் செயல்படக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்ட மூளை பகுதி அப்படிங்கிறதுதான் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எத்தனை எலும்புகளால் அது வந்து நமக்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா மண்டையோட்டுல நமக்கு 8 அசையா எலும்புகளால், 8 அசையா எலும்புகள். இம்மூவபிள் அப்படின்னு சொன்னா என்னது? அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான். சோ முக்கியமான பாகங்கள் என்ன சொல்லியிருக்கோம்? முன்மூளை அப்படிங்கிற பகுதி, நடுமூளை அண்ட் தென் பின்மூளை. 3 பிரிவாக இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பிரிச்சிருக்கோம் அப்படின்னுக்கலாம். முன், நடு, பின்மூளை. முன்மூளைங்கிறது தான் பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது எது? முன்மூளை பகுதி தான். மூளையினுடைய நினைவாற்றல் மையம் எது? இந்த பகுதியில நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியமான ஒரு என்னது எக்ஸாம் நமக்கு வரும். எக்ஸாமுக்கும் வரும். அதே போல நம்மளுடைய ஜெனரல் நாலேஜ், நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? ஃபோர் பிரெயின். நமக்கு ஃபோர் பிரெயின்ங்கிறது என்னது? முன்மூளை பகுதி தான் நமக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நம்முடைய எல்லா வகையான இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி, இமேஜினேஷன், ரீசனிங், நம்முடைய கற்பனை திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, ரொம்ப புத்திசாலியான பையன், ஐக்கிய பவர் அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த முன்மூளை அப்படிங்கிறது நமக்கு நல்ல வேலை செய்யுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? நினைவாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரிச்சா இருக்கும். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? ரொம்ப என்னது? நடமாடும் கணினி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர் மோர் நம்பர் ஆஃப் டீடைல்ஸ். என்ன எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கும்? பேட்டரி ஸ்டோர் பண்ணிக்கும். அது போல நம்மளுடைய பிரெயின் தான் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் பார்ட். நம்முடைய எல்லா வகையான செயல்கள், படிப்பது, கேட்பது, சிந்திப்பது, செயல்படுவது எல்லாவற்றையும் நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கிறது தான் ஃபோர் பிரெயின் அப்படிங்கிற பார்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ், நெக்ஸ்ட் பார்ட் எதை சொல்லுவோம்? மிட் பிரெயின். நடுவுல இருக்கக்கூடிய நடுமூளை அப்படின்னு சொல்லலாம். இது பெருமூளையினுடைய பின்பகுதியில இருக்கக்கூடிய பகுதி. பிரெயினுடைய ஃபோர் பிரெயின்ல பின்னாடி காமிச்சோம் இல்லையா? அந்த பகுதி தான் நமக்கு இருக்கிறது. நம்முடைய மசில்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ். தசைகள். தசை பகுதி என்பது உடல் எலும்பு, நரம்பு, தசைகளால் ஆக்கப்பட்டது. தசைகள் எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடியது, ஒருங்கிணைத்து நமக்கு வந்து செய்யக்கூடிய வேலைங்கிறது நடுமூளை. பின்மூளை அப்படிங்கிறதுல நடுமூளையில இன்னொரு முக்கியமான ஒர்க் அப்படின்னு சொன்னா, ரெகுலேட் த விஷன், ஹியரிங் அண்ட் தென் நமக்கு தூக்கம், நம்முடைய உடலினுடைய வெப்பநிலை எல்லாவற்றையுமே நமக்கு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணக்கூடியது. இது என்ன முக்கியமான விஷயம் தான் இல்லையா? கேட்பது, பார்ப்பது, இது பார்க்கிறது, கேட்கிறது, நினைவாற்றல். அதே போல நம்முடைய உடலினுடைய வெப்பநிலைங்கிறது டெம்பரேச்சர் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம கரெக்டா இருக்குங்கிறதே அர்த்தம். அது போல வெப்பநிலை சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னாலே நமக்கு நம்முடைய உடலினுடைய செயல்பாடு சரியா இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்னு பின்மூளை. பின்மூளை அப்படிங்கிற பகுதியும் உங்களுக்கு நான் காமிச்சேன். நடுமூளை ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாக்குறது முன்மூளை, நடுமூளை, அடுத்தது பின்மூளைங்கிறது. எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா இந்த ஒரு முக்கியமான விஷயம், மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. பான்ஸ் மற்றும் முகுளம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். பான்ஸ், முகுளம், இந்த 2 பகுதியினால் ஆக்கப்பட்டதுதான் இந்த பின்மூளை அப்படிங்கிற பகுதி. சோ இதுதான் அடுத்தது நம்மளுடைய பிரெயின், அந்த மூளையினுடைய தண்டு பகுதி, முக்கியமான பகுதின்னு சொல்றோம். இதனுடைய வேலை எது? நமக்கு ரெஸ்பிரேஷன், சுவாசம். இதுவும் நமக்கு லைவா இருக்கணும் அப்படின்னா முக்கியம். இதய துடிப்பு, இதயத்தை செயல்படுத்துவதற்காக நமக்கு வேலை செய்யக்கூடிய பார்ட் எது? பின்மூளை பகுதி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி முக்கியமான ஒவ்வொரு பகுதி, மூளை என்பது 3 பிரிவுகளால் ஆயிருக்கும். பின்மூளை, நடுமூளை அண்ட் முன்மூளை 3 பகுதிகளாக இருக்கு. அடுத்து இந்த பின்மூளைங்கிறது என்ன பார்த்தோம்? இங்க அந்த தண்டுவடத்தோட நமக்கு இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த பார்ட்டும், அந்த
பிக்சர் பார்த்தோம். See here, இந்த பிக்சரை பாருங்க, இதுதான் மூளை பகுதி. அந்த மூளை பகுதி எதோட இணைக்கப்பட்டிருக்கு? அந்த இதுதான் மைய நரம்புகள். நம்ம சற்று பின்னாடி இருக்கக்கூடியது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம்ங்கிறது என்னது? இந்த தண்டுவடத்தோடு இந்த மூளை, இது எல்லா பார்ட்டும் சேர்ந்ததுதான் நமக்கு இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிற பகுதி. இதுதான் ஸ்பைனல் கார்டு. இது எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகள் ஒவ்வொரு இடத்த நமக்கு ஒவ்வொரு செயல்களை தூண்டி நமக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றிற்கும் மூளைக்கு ஆணையிட்டு அந்த ஒவ்வொரு மெசேஜையும் எல்லா இடத்துக்கும் பாஸ் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஒவ்வொரு நரம்புகள் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னது? மைய நரம்பு மண்டலம் CNS சொன்னோம். தண்டுவடம்ங்கிறது தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு குழாய் போன்ற பகுதி. அண்ட் நெக்ஸ்ட் PNS சொன்னோம் இல்லையா, பரிவு நரம்பு மண்டலம், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தண்டுவடத்திலிருந்து அந்த நரம்புகள் எல்லாமே என்னது? உடலில் இருக்கக்கூடிய இதான் தண்டுவடம். இந்த நரம்புகள் எல்லா பகுதிகளுக்குமே நம்ம உடலுக்கு செல்கிறது இல்லைங்களா. அதுதான் உடல் நரம்பு மண்டலம். தானியங்கு நரம்பு மண்டலம். தானியங்குன்னு சொல்லும் பொழுது வெளியில இருக்கக்கூடிய கை காலை எல்லாம் நம்ம அசைக்கலாம், நீட்டலாம், மடக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய செயல்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த நர்வஸ் சிஸ்டம் தான். இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது, இந்த செயல்களை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆணையையும் செயல்படுத்துறதுதான் இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது. உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகளை மூளைக்கும், மூளையில இருந்த செயல்கள், இப்ப இதை தொடலாமான்னு நம்ம யோசிச்சோம்னா அது மூளைக்கு போயிட்டு தொடலாமா தொடக்கூடாதா, காஃபி சூடா இருக்கா குடிக்கலாமா வேண்டாமா, உடனே அது எடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஆணைகளை நம்ம செயல்படுத்துறதுதான். connects the central nervous system to the organs, limbs and skin. So எல்லா இடத்துக்குமே நமக்கு இந்த நரம்புகளோடு தொடர்பு இருக்கக்கூடியது எல்லா ஆர்கன் அண்ட் தென் ஸ்கின்னுக்குமே. carry sensory and motor information to from the central nervous system. So நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளையும் அதை திரும்பி மீண்டும் அந்த இன்ஃபர்மேஷன் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு தூண்டக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு. allow the brain to the and the spinal cord to receive send the information to the areas. மூளை எதை செய்யலாம், இது சிந்தித்து செயல்படுதல் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இவங்கதான். regulates the involuntary body functions to heart beat, breathing, இதய துடிப்புகள், அதே போல நமக்கு ரெஸ்பிரேஷனும் சரி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலுமே பிரீத்திங்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நரம்பு மண்டலம். அது எல்லாமே ஒவ்வொரு செயல்பாடும் முக்கியமானதுதான். ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரினா பிரீத்திங்க்கு, சர்க்குலேட்டரினா ரத்த ஓட்டம்னு சொல்றோம், கழிவு நீக்க மண்டலம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். சோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தேவையில்லாத எல்லாத்தையும் வெளியில அனுப்பணும். நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது தான். சரிங்களா. சோ ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் தேர் எனி கிளாரிபிகேஷன்ஸ் இன் திஸ் பார்ட்? புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக் என்னப்பா? நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம்ங்கிறத 2 பிரிவா பிரிச்சிருக்கோம். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இந்த மண்டலங்கள்ல கடைசியான மண்டலம் தான் இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது. நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். நரம்புகளினுடைய இணைவு தான். உடல் முழுவதும் நமக்கு என்னது? நரம்புகள், தசைகள், எலும்புகள் அப்படின்னு தான் பரவி இருக்கு இல்லையா. நரம்புங்கிறது நமக்கு நம்முடைய இந்த உணர்வுகள், நினைவாற்றல், படித்தல், எழுதுதல், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது மூளையோடு தொடர்பு இருக்கக்கூடியது. இதை 2 பிரிவா CNS, PNS அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன மூளை பகுதி? முன்மூளை, நடுமூளை, அடுத்தது பின்மூளை, 3 பகுதியா CNS இருக்கும். PNS அப்படின்னு சொல்றது உடல் நரம்பு மண்டலம், தானியம், சொமாட்டிக் அண்ட் தென் ஆட்டோமோனஸ். சோ அது 2 பிரிவா இந்த PNS நம்ம பிரிச்சிருக்கோம். என்னென்ன செயல்பாடு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்பயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பகுதிங்கிறது நமக்கு இந்த செஷனோட இந்த லெசன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. நீங்க என்ன ஒரு டவுட்டா இருந்தாலும் என்ன பண்ணலாம், மீண்டும் இத பத்தி நீங்க கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ பாடத்தை தெளிவா படிங்க. நம்ம படிச்ச இந்த செஷன்ல இருக்க அந்த கான்செப்டோட ரிலேட்டிவான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி
வாட் இஸ் த சயின்டிபிக் நேம் ஃபார் எ நர்வ் செல்? அறிவியல்ல இந்த நரம்பு செல் அப்படிங்கிறதுக்கு என்ன பேரு? நர்வ் செல், பிக்வாக், நெட் செல், நியூரான். என்னது? எஸ், என்ன நேம்? நியூரான் அப்படிங்கிறது தான் இதனுடைய நேம் இல்லைங்களா? சோ தட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் தட் இல்லையா? நியூரான் அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு செயல்களையும் நமக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். வாட் த சிஎன்எஸ்? சிஎன்எஸ்னா என்னது? சில்ட்ரன் நிக்கிங் ஸ்வீட், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், கோல்ட் நூடுல் சூப். எது ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கும் இது தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல கரெக்டா இத நீங்க ஆன்சர் பண்ணலாம், அல்லது நீங்க அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். வாட் இஸ் த பிரெயின் பார்ட் ஆஃப் த சிஎன்எஸ் ஆர் பிஎன்எஸ்? எது பிரெயினுடைய பார்ட் அப்படின்னு சொன்னா சிஎன்எஸ் நமக்கு பிஎன்எஸ்? எது ஆன்சர் சொல்லுவோம்? எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ் அப்படிங்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் சினாப்ஸ்? சினாப்ஸ் அப்படிங்கிற பார்ட் என்னது? சினாப்ஸ் அப்படிங்கிற பார்ட் எதோட தொடர்பு கூடியது? நமக்கு சின்னத டைனி கேப் பிட்வீன் த நர்வ் செல், தின் டைப் ஆஃப் ஃபிஷ். சின்ன ஒரு கேப் அந்த நரம்பு செல்ல இருக்கிறது தான் சினாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். And then what is the PNS? Peripheral nervous system or powdered nervous system. PNS உடைய எக்ஸ்பான்ஷன் என்னப்பா? விரிவு. பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் இல்லைங்களா? எஸ், ரைட்டா தான்? ரைட் தானே? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ்னா நம்மள யாரோ பாக்குறாங்க, ஏதோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, தொடர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? தட் இஸ் ஸ்டிமுலை, சேஞ்சஸ், ஸ்டப் அண்ட் ஐடிகே ஐஎம் போர்ட்னா ஸ்டிமுலை அப்படிங்கிறது தான் நம்ம அந்த இது நம்ம எதிர்த்து எதா இருந்தாலும் என்ன நடக்குதுங்கிறத சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய எதிர் விஷயம். The brain is the connected to the spine of CNS, just the spine, just the CNS, your arm. எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. கண்டிப்பா இந்த ஸ்பைனல் கார்டோட தான் சிஎன்எஸ். காமிச்சே இல்லையா? மூளையோட சேர்ந்து தண்டுவடம் இணைந்து நமக்கு வந்திருக்கு. மசில்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை நர்வ்ஸ். எல்லா தசைகளுமே நமக்கு என்ன ஆகுது? நம்ம நர்வ்ஸால கண்ட்ரோல் ஆக இல்லையா? எஸ், கண்ட்ரோல் ஆகுதுன்னு தானே படிச்சோம். அப்ப ட்ரூ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த நம்ம பார்த்த இந்த 8 கேள்விகளுமே நம்ம படிச்ச இந்த பாடத்தோட ரிலேட்டடா இருக்கக்கூடியது. Scientific name of neuron. What stands for? CNS na central nervous system. Brain part na CNS. Synapse na சின்ன துளை, tiny gap between the nerve cell. நரம்பு செல்லுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சின்ன இடைவெளிய சினாப்ஸ் சொல்லுவோம். PNS பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். நமக்கு வெளியில நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னா ஸ்டிமுலை. Brain is connected to the spine and CNS. Muscles are controlled by nerves அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஓகே, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா இந்த ஆக்டிவிட்டியில? புரிஞ்சுதா? ஓகே, சோ இன்னைக்கு நடத்தின நம்ம பாடம்ங்கிறது என்னது? நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் 2 பிரிவா பிரிச்சிருக்கோம். என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? சோ இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த நரம்பு மண்டலம் பகுதியில இருக்கா? இல்ல இந்த பாடம் முழுவதுமே ஃபுல்லா படிச்சிருக்காங்க, அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சந்தேகம் கேட்கதான் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? பெஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸா நம்ம வளர முடியும். உங்களுடைய மூளையினுடைய பகுதியை பயன்படுத்தி நல்லா சந்தேகம் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ்